12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மிகவும் விமர்சையாக நடைபெறும் மகா கும்பமேளாவில் இந்த முறை இளம்பெண் ஒருவர் இணையத்தில் பேசுபொருளான நிலையில் பிரபலமானதே அவருக்கு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இப்போது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பெண்தான் மோனலிசா. இந்தியாவுக்கே உரிய மாநிலம், ஈர்ப்பை கொண்ட விழிகள், லட்சணமான மூக்கு என்று அழகின் வடிவமாக பலராலும் பாவிக்கப்படும் இந்த பெண் பெரும் சவால்களை தான் சந்தித்து வருகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய நதிகள் ஒன்றிணையும் திரிவேணி சங்கமத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா விழா நடைபெறுகிறது. கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலையை விற்கும் குடும்பத்தை சேர்ந்த மோனலிசா பிரபலமாகியுள்ளார். எந்த மேக்கப்புமே இல்லாமல் யதார்த்தமாகவே அழகான தோற்றத்தை கொண்ட இந்த பெண்ணை படப்பிடித்த சிலர் சோசியல் மீடியாவில் வீடியோக்களை பதிவிட அது பெரிய அளவில் வைரலாகி உள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த இந்த பெண் குடும்பத்தோடு தங்கி கும்பமேளாவில் மாலை விற்று வருகிறார். இதற்கிடையே குறுகிய கால இடைவெளியில் இணையத்தில் பிரபலமானதால் அவரிடம் போட்டோ எடுக்கவும் பேட்டி கொடுக்கவும் பலரும் வரிசை கட்டி நிற்கின்றனர். கட்டுக்கடங்காத கூட்டத்தில் புனித நீராட சென்ற இடத்தில் இந்த இளம்பெண்ணிடம் போட்டோ எடுக்கிறோம் என்ற பெயரில் சிலர் அத்துமீறுவதாக தெரிகிறது. இதுகுறித்து வேதனை தெரிவிக்கும் மோனலிசா, பிரபலமாகி என்ன பயன்? என்னிடம் போட்டோ எடுக்கும் யாரும் மாலை வாங்குவதில்லை என்று கூறுகிறார். இதற்கிடையே போட்டோ எடுக்க குவியும் நபர்களிடமிருந்து மோனலிசாவை பாதுகாக்கும் குடும்பத்தினர் அவரை சொந்த ஊரான இந்தூருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். முன்னதாக இளம்பெண் மோனலிசா மேக்கப் போட்ட வீடியோவும் வைரலாகி வருகிறது. இது தொடர்பான வீடியோக்கள் வைரலாகி வரும் நிலையில் ஒரு பெண்ணிடம் இப்படியா அத்துமீறுவது என்று விமர்சனங்களும் எழுந்து வருகிறது.